பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில வாரங்கள்லயே முடிய போற நிலையில நேத்து சரவணன் விக்ரம் எலிமினேட் ஆயிருக்காரு. தன்னைத்தானே டைட்டில் வின்னர் அப்படி நம்பிக்கையோட கூறி வந்த இவருடைய வெளியேற்றம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமா தான் இருந்தது. அதுலயும் மாயா செஞ்ச கேவலமான விஷயம் இப்ப பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க கிட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நேத்துக்கு பிக் பாஸ் சீசன் 7ல ரவினா தான் வெளியேற அதிக வாய்ப்பு இருப்பதா நம்ம எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா சரவணன் விக்ரம் இந்த வாரம் வெளியேறி இருக்காரு. இந்த நிகழ்ச்சி தொடக்கத்துல இருந்து தற்போது வரைக்கும் பெருசா எந்த ஒரு விஷயத்திலுமே அவர் ஈடுபடவே இல்ல. மற்ற போட்டியாளர்கள் எதுவும் சண்டை போட்டாலும் அதை பெருசா ரியாக்டும் பண்றது இல்ல. அது மட்டும் இல்லாம மாயா மற்றும் பூர்ணிமாவோட இவர் சேர்ந்து அவங்களுக்கு நிறைய ஜால்ராவும் அடிச்சுட்டு வந்தாங்க. இது ரசிகர்களுக்கிடையே கொஞ்சம் வெறுப்பதான் உண்டாக்கி இருந்துச்சு. கடந்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட போது விக்ரம பாக்குறதுக்காக அவங்களோட சிஸ்டர் வந்திருந்தாங்க. அப்ப விக்ரம்கிட்ட பூர்ணிமாவை கூட நம்பு, ஆனா மாயாவை என்னைக்குமே நம்பாத. உன்னிட்ட நல்லா தான் பேசுறாங்க, ஆனா உனக்கு பின்னாடி உன்னையே திட்டுறாங்க. யாரையும் நம்பாத, யாருக்காவும் விளையாடாத அப்படிலாம் அறிவுரை கூறியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விக்ரம் குடும்பத்தினரும் மாயா மீது இருந்த வெறுப்பை டைரக்டாவே காமிச்சிட்டு இருந்தாங்க. இதனால விக்ரம் மீது சம காட்ல இருந்த மாயா இப்படி ஒரு நிலையில நேத்துக்கு விக்ரம் வந்து எலிமினேட் ஆக போறாரு அப்படின்னு சொன்னோனே அவங்க செஞ்ச சில செயல்கள் தான் இன்னைக்கு ரொம்ப எரிச்சலூட்டுற விஷயமா பேசப்பட்டு வருது. விக்ரம் எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மாயா தன்னோட முகத்துல மிகப்பெரிய ஒரு வன்மத்தை வந்து வச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வெளியில போகும்போது கூட மாயா ஒரு வார்த்தை கூட பேசல. விக்ரமும் மாயா விட்ட சாரி கேட்கணும், ஹக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி செஞ்சாரு. ஆனா அவங்க கண்டுக்க கூட கிடையாது. அது மட்டும் இல்லாம கதவு திறந்திருந்த போது இவர் வெளியே எட்டி பார்த்து அங்க இருக்கவங்கள்ட்ட ஏதோ பேசுறதுக்கு முயற்சியும் செஞ்சாரு. இத பார்த்த உடனே கடுப்பான பிக் பாஸ் அவரை உள்ள வர சொன்னதோட மட்டும் இல்லாம இது போல இனிமே செய்யாதீங்க அப்படின்னு வார்னிங்கும் கொடுத்தாரு. இதெல்லாம் கண்ட ரசிகர்கள் பல பேர் வந்து மாயா போன்ற ஒரு கேவலமான நபரை நாங்க பிக் பாஸ் வரலாற்றிலேயே பார்த்ததே கிடையாது அப்படின்னு விமர்சித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பர்சன் டைட்டில் வின்னர் ஆனா இதுவே தப்பான உதாரணமா ஆகிடும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.